அந்த கும்பகர்ணை எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு. இவெல்லாம் வந்து காவலுக்கு நானும் வரேன்னு வந்துவிட்டு நல்லா கட்டில் கிடக்கவும் கொரட்டை விட்டு தூங்குறா. அட விடுங்க, நாம தான் இத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கிறோம்ல, அவள் தூங்கினா தூங்கிட்டு போட்டோம். இன்னைக்கு வரட்டும், வந்து யார் அந்த வேலையை பார்த்தவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்கள கட்டி வைக்காம விடக்கூடாது. நீங்களும் ஏது கண்ணு அசந்தப்படாதீங்க. ஏட்டி என்னத்துக்கு நீ டார்ச் லைட்டோட உட்காந்துட்டு இருக்கிற? எதுக்கு அதை எடுத்துட்டு வந்த? அட அவன் வரவன் யாருன்னு அவனுக்கு லைட் அடிச்சு பார்த்தா தானே தெரியும். நம்ம இருட்டில் எங்கிட்ட யாவன்னு கண்டுபிடிக்கிறது? அவன் மூஞ்சிலேயே அடிச்சு அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நைட்டு ஒரு 10-12 மணி ஆயிடக்கூடாது. வீட்டில் கடமுடன்னு ஒரு சாமானத்து இல்லாமல் போட்டு உருட்டிக்கிட்டு எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள ஓடி போயிடுறான். அப்படி என்னத்தை எடுக்கிறதுக்கு வராங்களோ தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேற தூக்கம் வர மாதிரி கண்ணை சொக்கி இழுக்குது. அது இல்லாமல் யாரை பார்த்தாலுமே பயமாக இருக்கு. இந்த இருட்டில் மாடியில் உட்காந்துக்கிட்டு நான் போய் பேசாம தூங்கட்டுமா? நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்றீங்களா? என்ன விளையாடுறியா நீ? உங்கள் வீட்லேயும் தானே அன்னைக்கு கறி குழம்பு காணாமல் போச்சுன்னு சொன்னேன். அப்போ நீ போய் தூங்கி போட்டீங்கன்னா ஒன்று யார் பாப்பா? உக்காரு நீ பேசாமல். ஆல்ரெடி 5 டிக்கெட்டில் 1 டிக்கெட்டு மட்டையாயிருச்சு. கொரட்டை சத்தம் வேறு. அது கொரட்டை விடுறத பார்த்தவே நம்மளுக்கு வேறு பயமாக இருக்குது. தினம் மணிக்கு எங்கள் வீட்டில் தயிர் உர போடுறதுக்குள்ள வந்து குடிச்சுட்டு போயிட வேண்டியது. ஒன்று முழுசாக வச்சு குடிக்கணும். பாதி வச்சுட்டு போனால் அந்த எச்சை யார் குடிச்சுட்டு அதை நம்மளுக்கு மனசு ஒத்துக்குமா? ஆமாம் 10 மணி உனக்காச்சும் தயிர். எங்கள் வீட்டில் பாலை முடக்குன்னு குடிச்சுட்டு போயிட்டானே, என்ன பண்ணுறது அவனை சொல்லு. நானும் நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். ஜன்னலில் பார்க்குறேன் அந்த கொசு வலையில் எப்படி ஏறிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? அப்புறமேட்டுக்கு நானும் போன லைட்டை எடுத்து அடித்தேன் பாரு. அந்த கொசு வலையை எப்படி மனுஷராட்டமே பிடுங்கிட்டு ஓடி போயிட்டான் தெரியுமா? கொசு வலையை பிடுங்கிட்டு வந்துட்டானா? என்ன அநியாயமாக்குது. நீங்கள் சும்மாவா விட்டீங்க? நீங்கள் நானும் முழிச்சுக்கிட்டேன். முழிச்சு எந்திரிச்சு ஓயின்னேன். அது என்ன பண்ணிச்சான்? குறுக்கா மறுக்கா ஓடி ஐயோ ஒரே கலாட்டா தான் அதை போய் தள்ளவும் இதை போய் தள்ளவும். அப்புறம் ஒரு வழியாக அதை பிரிச்சுவிட்டு ஜன்னல் வழியாக ஓடியா போயிட்டான். என்ன ஒரு துணிச்சல் பார்த்தீங்களாக்கா? அது இல்லாமல் எத்தனை ஜன்னலை மூடி வச்சாலும் எப்படி தான் கண்டுபிடிச்சி உள்ளே வரான்னு தெரியல. மேலே ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியாக வந்துருவானா என்னமோ தெரியல. அதை முதல்ல விடிஞ்சதும் அடைக்கணும். ஏக்கா வந்துட்டான் பாருங்க. அங்கே பாருங்க வாழை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அதான் எட்டி பார்க்குறான் பாருங்க அச்சாம. அதோ வந்துட்டான் பாரு நெட்டவள்ளி. சவுண்டு கொடுத்துட்டே வரான் பாரு. ஆமாடி தெரியுது. நீ கத்தாத அப்புறம் ஓடி போயிடும். அப்புறம் எப்படி பிடிக்க முடியும்? அடியே ஆயா, எவ்வளோ பெரிய பூனை பாருங்களேன். 10 வீட்டில் தின்னு நல்லா உடம்பு பாருங்க கறி ஏறி போய் அந்த கீத்தால கடிச்சு வச்சுட்டு போயிட மாட்டேங்க. அவன் எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. இந்த முடி வேற தூங்கும் போதே தான் மூஞ்சில வந்து மோசம்னு. ஏட்டி நெட்டவள்ளி அந்த வாழை அப்படியே புடி. அவத்தியே தானே உக்காந்துக்கிற. ஆமாம் பிடிச்சி என்ன அந்த நகத்தில் போராண்டி விடுறதுக்கா? இந்த முடி வேற பொழுது நிற்கும். ஓஹோ, நாம நைட்டோட நைட்டா வந்து இவங்க பால் தயிர் கறி குழம்பு சோறு பொரியல் எல்லாத்தையும் கடமுடன்னு உருட்டி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறோம்னு நம்மள பிடிக்கிறதுக்காக எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சிக்குவனா நானே ஏங்கிட்டியவா? என்ன மூஞ்சில மொச்சன்னு ஊறுற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு வேர்க்குன்னு யாரோ விசிறி விடுறாங்களாட்டுங்குது. விச்சிருங்க நல்லா விச்சிருங்க. மயில் ரக்கையவா விசிறீங்க? இந்த பைத்தியக்காரி பூனை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு. ஓட்டு திட்டி போய் புடி. ஐயோ என்ன தலைமையிலே ஏறிடுச்சு. போ. நெகத்தை வச்சு என்ன குத்துது. இது சாம்பிள் தான். நாளைக்கு வார எல்லா வீட்லயும் வந்து என்ன நடக்குதோ எல்லாத்தையும் பச்சைன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறேன். இவ்வளோ கிட்ட வந்து பிடிக்க முடியாத போச்சே. என்ன வேலை கட்டிட்டு போச்சு பாத்தியா அந்த பூனை. எத்தனை கிலோ வரமாட்டுங்க பாரு. எவ்வளோ கணக்குதுன்னு. நாளைக்கு இருக்கு அதுக்கு.